இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு ஒரே கட்டமாக ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல். மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. மேற்கு வங்கத்தில் 2 கட்டங்களாக தேர்தல் நடத்த முடிவு. அஸ்ஸாம், கேரளா, புதுச்சேரியில் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு. சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டை கண்டித்து திமுக கூட்டணி போராட்டம். சிலிண்டர் விலை உயர்வை மத்திய அரசு திரும்ப பெற வலியுறுத்தல். நெத்தன்யாகு அலுவலகம் ஏஐ வீடியோக்களை வெளியிடுவதால் வலுக்கும் சந்தேகம். உயிருடன் இருந்தால் வேட்டையாடி அழிக்கப்படுவார் என ஈரான் ராணுவம் உறுதி. வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக அடுத்த மாதம் 23ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம், அஸ்ஸாம் உள்ளிட்ட 5 மாநிலங்களிலும் சட்டப்பேரவைகளின் பதவிக்காலம் வரும் மே மாதத்துடன் நிறைவடைகிறது. இந்நிலையில் டெல்லியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த திரு ஞானேஷ்குமார், தமிழ்நாட்டில் 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் அடுத்த மாதம் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்படும் என்றார். மாநிலம் முழுவதும் 75,032 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட உள்ளதாகவும் 12,51,000 பேர் முதல் தலைமுறை வாக்காளர்களாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். Tamil Nadu, all 234 assembly constituencies will go for poll on 23rd of April in one phase, and the counting shall be on the same day for all the 5 states/UT, that is 4th of May 2026. தமிழ்நாட்டில் ஏப்ரல் 23ஆம் தேதி பதிவாகும் வாக்குகள் மே 4ஆம் தேதி எண்ணப்படும் என்று திரு ஞானேஷ்குமார் தெரிவித்தார். வேட்புமனு தாக்கல் வரும் 30ஆம் தேதி தொடங்குகிறது. வேட்புமனு தாக்கல் செய்ய இறுதி நாள் அடுத்த மாதம் 6ஆம் தேதியாகும். வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை அடுத்த மாதம் 7ஆம் தேதி நடைபெறுகிறது. வேட்புமனுக்களை திரும்ப பெற அடுத்த மாதம் 9ஆம் தேதி கடைசி நாள். அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படும் என்றும் துணை ராணுவப்படை வீரர்கள் மற்றும் மாநில காவல்துறையினரின் பாதுகாப்புடன் தேர்தல் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்தார். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதும் மாநிலம் முழுவதும் உடனடியாக தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளன. புதுச்சேரி, கேரளம், அஸ்ஸாம் ஆகிய மாநிலங்களில் ஒரே கட்டமாகவும் மேற்கு வங்கத்தில் 2 கட்டங்களாகவும் தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது. வேட்புமனு தாக்கல் செய்ய இறுதி நாள் 23ஆம் தேதி ஆகும். வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை 24ஆம் தேதி நடைபெறுகிறது. மனுக்களை திரும்ப பெற கடைசி நாள் இம்மாதம் 26ஆம் தேதி. கேரளாவில் வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது. வேட்புமனு தாக்கல் செய்ய இறுதி நாள் 23ஆம் தேதி ஆகும். வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை 24ஆம் தேதி நடைபெறுகிறது. வேட்புமனுக்களை திரும்ப பெற 26ஆம் தேதி கடைசி நாளாகும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அஸ்ஸாமில் வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்கும் என்றும் வேட்புமனு தாக்கல் செய்ய இறுதி நாள் 23ஆம் தேதி என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை 24ஆம் தேதி நடைபெறுகிறது. வேட்புமனுக்களை திரும்ப பெற 26ஆம் தேதி கடைசி நாளாகும். மேற்கு வங்கத்தில் முதற்கட்டமாக 152 தொகுதிகளுக்கு வேட்புமனு தாக்கல் 30ஆம் தேதி தொடங்க உள்ளது. வேட்புமனு தாக்கல் செய்ய இறுதி நாள் அடுத்த மாதம் 6ஆம் தேதி ஆகும். வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை ஏப்ரல் 7ஆம் தேதி நடைபெறும் நிலையில் மனுக்களை திரும்ப பெற 9ஆம் தேதி கடைசி நாள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. மேற்கு வங்கத்தில் 2வது கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் ஏப்ரல் 2ஆம் தேதி தொடங்குகிறது. வேட்புமனு தாக்கல் செய்ய இறுதி நாள் 9ஆம் தேதி ஆகும். வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை 10ஆம் தேதி நடைபெறும். வேட்பு மனுக்களை திரும்ப பெற 13ஆம் தேதி கடைசி நாளாகும். 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு ஏப்ரல் 29ஆம் தேதி நடைபெற உள்ளது. 5 மாநிலங்களிலும் வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெறுகிறது. 5 மாநில தேர்தலில் 17 கோடியே 4 லட்சம் பேர் வாக்களிக்க உள்ளதாகவும் 2,18,807 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன. ஈரான் போர் காரணமாக வணிக சிலிண்டர் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் வீடுகளுக்கான சமையல் எரிவாயு சிலிண்டர்களுக்கும் கடும் தட்டுப்பாடு நிலவுகிறது. இந்த பிரச்சனையை தீர்க்காத மத்திய பாஜக அரசை கண்டித்து திமுக கூட்டணி சார்பில் சென்னையில் திருவல்லிக்கேணி, 1000 விளக்கு, சைதாப்பேட்டை, தாம்பரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. அம்பத்தூர் அருகே அயப்பாக்கத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் சாலையில் விறகு அடுப்புகளை வைத்திருந்தனர். பூவிருந்தவல்லியில் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு பாடை கட்டி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
சிலிண்டர் விலை உயர்வால் மக்கள் படும் பாடு தெரியவில்லையா? தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதி எங்கே என எழுதப்பட்ட பதாகைகளுடன் ஆர்ப்பாட்டத்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். ஆரணியில் பெண்கள் மண்ணடுப்பில் தீ மூட்டி சிலிண்டருக்கு மாலை அணிவித்து கண்டன முழக்கம் எழுப்பினர். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே கிருஷ்ணன் கோவிலில் சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டை சமாளிக்க மத்திய அரசு தவறிவிட்டதாக கூறி திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பொள்ளாச்சி, கோவையில் ஆர்ப்பாட்டம் நடத்தியவர்கள் வணிக சிலிண்டர்களுக்கு நாமம் போட்டு மாலை அணிவித்தனர். பல்லடம் கொசவம்பாளையத்தில் ஆம்புலன்ஸில் கொண்டுவரப்பட்ட சிலிண்டருக்கு மாலை அணிவித்து பெண்கள் ஒப்பாரி வைத்தனர். கரூர், திருப்பூர், சிவகாசி, திண்டுக்கல், புதுக்கோட்டை, தூத்துக்குடி, திருச்செந்தூர், அரியலூர், ஈரோடு, திருச்சி, தஞ்சை, திருவண்ணாமலை ஆகிய இடங்களில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி எதிர்ப்பை தெரிவித்தனர். மதுரை, நெல்லை, தேனி, சிவகங்கை, சேலம், நாமக்கல், ஓசூர், தருமபுரி, வேலூர், நாகர்கோவில் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திமுக, தேமுதிக, காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், மதிமுக, தேமுதிக, மாமக, கோமதேக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் கலந்து கொண்டன. இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகுவின் அலுவலகம் ஏஐ வீடியோக்களை வெளியிடுவதாக தகவல் பரவி வரும் நிலையில் குழந்தைகளை கொன்ற அவர் உயிருடன் இருந்தால் வேட்டையாடப்படுவார் என ஈரான் ராணுவம் அறிவித்துள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது நடத்தி வரும் போர் இன்று 16வது நாளாக நீடிக்கிறது. இஸ்புல்லா அமைப்பின் இலக்குகளை குறிவைத்து லெபனானில் இஸ்ரேல் தாக்குதலை தொடர்ந்து நடத்தி வருகிறது. இந்நிலையில் இஸ்ரேல், லெபனான் இடையே பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. ஈரான் நாட்டின் எண்ணெய் ஏற்றுமதிக்கான முக்கிய பகுதியான கார்க் தீவு தாக்கப்பட்டதை தொடர்ந்து ராணுவ தளங்கள் மீதும் தாக்குதல் நடத்தியது தொடர்பான வீடியோக்களை அமெரிக்க ராணுவ தலைமையகம் வெளியிட்டுள்ளது. கார்க் தீவு தனது கட்டுப்பாட்டிலேயே உள்ளதாக தெரிவித்துள்ள ஈரான் ராணுவம் இஸ்ரேல் தலைநகர் டெல் அவீவ் மீதான தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. தலைநகரில் நள்ளிரவில் இருந்து அபாய எச்சரிக்கை ஒலியும் ஈரான் ஏவுகணைகள் இடைமறித்து வீழ்த்தப்படும் ஓசையும் கேட்ட வண்ணம் இருந்தன. மிக கடுமையான தாக்குதல் காரணமாக டெல் அவீவ் நகரில் பல கட்டடங்கள் சேதமடைந்ததுடன் வாகனங்கள் தீப்பற்றி எரிந்ததாக பொதுமக்கள் தெரிவித்தனர். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு பொதுவெளியில் வராதது குறித்து சமூக வலைதளங்களில் பலர் சந்தேகம் எழுப்பி வருகின்றனர். கடந்த மாதம் 28ஆம் தேதி ஈரான் மீதான தாக்குதல் தொடங்கப்பட்டதும் செய்தியாளர்களிடம் நெத்தன்யாகு பேசினார். அதன் பிறகு கடந்த 12ஆம் தேதிதான் அவரது வீடியோ வெளியானது. அதில் ஈரான் புதிய உச்சத்தலைவர் மொஜ்தபா கமேனி கொல்லப்படுவார் என்று நெத்தன்யாகு கூறியிருந்தார். பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட இந்த காணொலியில் நெத்தன்யாகு கையில் 6 விரல்கள் இருந்ததை சுட்டிக்காட்டி அது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட வீடியோ என்று பலர் கருத்து பதிவிட்டுள்ளனர். அமெரிக்க அரசியல் விமர்சகர் கேண்டேஸ் ஓவன்ஸ் இஸ்ரேல் பிரதமரின் அலுவலகம் போலியான ஏஐ வீடியோக்களை வெளியிடுவதும் அகற்றுவதுமாக இருப்பது ஏன் என்றும் வெள்ளை மாளிகையில் சொல்ல முடியாத அச்சம் நிலவுவது ஏன் என்றும் கேட்டுள்ளார். பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் மகன் யாயிர் நெத்தன்யாகு தினமும் 40 முறை வலைத்தளத்தில் பதிவிடக்கூடியவர் என்ற நிலையில் மார்ச் 9ஆம் தேதி முதல் அவர் பதிவிடாததும் சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. நெத்தன்யாகு பதுங்கியிருந்த இடம் ஈரான் ஏவுகணை தாக்குதலில் தகர்க்கப்பட்டு அவர் உயிரிழந்திருக்கலாம் அல்லது குடும்பத்தினருடன் எங்காவது தப்பிச் சென்றிருக்கலாம் என்று தகவல் பரவி வருகிறது. ஆனால் நெத்தன்யாகு கொல்லப்பட்டிருப்பார் என்பது பொய்யான தகவல் என்று இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் கூறியதாக துருக்கி செய்தி நிறுவனம் ஒன்று மட்டுமே தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஈரான் புரட்சிகர ராணுவம் விடுத்த பதிவில் போர் என்ற பெயரில் குழந்தைகளை கொலை செய்த நெத்தன்யாகு உயிருடன் இருந்தால் நிச்சயமாக துரத்தி கண்டுபிடிக்கப்பட்டு வேட்டையாடி அழிக்கப்படுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திராவிட மாடல் அரசு கல்வியில் செய்து வரும் முதலீடுகளின் முழு வீச்சு அடுத்த 5 ஆண்டுகளில் சமூகத்தின் நல்ல மாற்றத்தில் எதிரொலிக்கும் என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கடந்த 5 ஆண்டுகளில் 1,55,131 அரசு பணி நியமனங்களை செய்துள்ளதுடன் ஒட்டுமொத்தமாக 52,81,495 வேலைவாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாக சமூக வலைதள பதிவில் அவர் தெரிவித்துள்ளார். நான் முதல்வன் திட்டத்தில் உதவி பெற்று 145 மாணவர்கள் குடிமைப் பணி தேர்வுகளில் வெற்றி பெற்றுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள திரு ஸ்டாலின், அதற்கு சிறந்த சான்று 22 வயதில் முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற்று இந்திய அளவில் அறியப்பட்ட சுப்பிரமணிய பாரதி என்று பாராட்டி கூறியுள்ளார். இதுதான் தாம் காண விரும்பும் தமிழ்நாடு என்றும் வளமான இளைய தமிழ்நாடு என்றும் குறிப்பிட்டுள்ள அவர் அடுத்த 5 ஆண்டுகளில் வெற்றி கதைகள் மேலும் தொடரும் என்றும் கூறியுள்ளார். இனி வருவது செய்தி துளிகள். பழனியில் துணை ராணுவ படையினரின் பாதுகாப்புடன் வாகன சோதனை தீவிரமாக நடைபெற்றது. முறையான ஆவணமின்றி கொண்டு செல்லப்படும் பரிசு பொருட்கள் மற்றும் பணம் குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். புதுக்கோட்டை அருகே ஜல்லிக்கட்டு போட்டி வெகு விமரிசையாக நடைபெற்றது. விராலிமலை அடுத்த பெரிய குறும்பம்பட்டியில் நடந்த வீர விளையாட்டு போட்டியில் 700 காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் போட்டி போட்டு அடக்கினர்.
அழகடா விட்டா தம்பின ஒரு படி எக்ஸ்ட்ரா போடுங்க. வீரர் வெற்றி பெற்றார். சேலம் அருகே சங்ககிரியில் கரும்பு வெட்டும் தொழிலில் கொத்தடிமைகளாக இருந்த 27 வடமாநில தொழிலாளர்கள் மீட்கப்பட்டனர். தேவண்ண கவுண்டனூரில் உள்ள ஆலையில் வடமாநில தொழிலாளர்கள் கொத்தடிமைகளாக உள்ளதாக அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு சென்ற அதிகாரிகள் கொத்தடிமைகளாக இருந்த 27 பேரை மீட்டனர். இது தொடர்பாக இடைத்தரகர் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டுக்கு மத்திய பாஜக அரசின் வெளியுறவு கொள்கையின் தோல்வியே முழு காரணம் என்று அமைச்சர் திரு ரகுபதி குற்றம் சாட்டியுள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் விவகாரத்தில் மோடி அரசின் செயல்பாடு வெளியுறவு கொள்கையின் பலவீனத்தை காட்டுவதாக விமர்சித்தார். நேபாளத்தில் ஏற்பட்ட சாலை விபத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 7 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பொள்ளாச்சி, தேவக்கோட்டை பகுதிகளைச் சேர்ந்த 24 பேர் நேபாளத்திற்கு சுற்றுலா சென்றுள்ளனர். மனகாமனா கோயில் சென்றுவிட்டு திரும்பும் போது 14 பேர் பயணித்த வாகனம் காந்தர் என்ற மலைப்பகுதியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து அருகில் இருந்த பள்ளத்தில் கவிழ்ந்தது. இதில் 7 பேர் உயிரிழந்த நிலையில் காயமடைந்த 7 பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். ஈரோடு அருகே குடிநீர் கேட்டு மக்கள் மறியல் செய்த நிலையில் உடனே டிராக்டர்கள் மற்றும் லாரிகள் மூலம் தண்ணீர் வழங்கப்பட்டது. எலந்தக்குட்டை ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என கூறி சங்ககிரி ஈரோடு சாலையில் மக்கள் மறியல் செய்தனர். இதையடுத்து ஊராட்சி நிர்வாகம் உடனடியாக குடிநீர் வழங்க ஏற்பாடு செய்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை மாற்றமின்றி சவரன் 1,18,080 ரூபாயாகவும் 1 கிராம் 14,760 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 280 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டில் உள்ள 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக அடுத்த மாதம் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. புதுச்சேரி, கேரளா, அஸ்ஸாமில் ஒரே கட்டமாகவும் மேற்கு வங்கத்தில் 2 கட்டங்களாகவும் தேர்தல் நடைபெறும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டை போக்காத மத்திய அரசை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.